ஹாய், நம்ம தோப்புக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு மத்தியானம் சாப்பாடு இங்கே தான் சாப்பிட்டோம். கொள்ளையை நான் அப்படி ஒரு ஓரலை காட்டுறேன். கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸாக நம்ம ஊர்லேருந்து ஆச்சி அழைச்சிட்டு வந்தவங்க, நம்ம வயலில் வேலை பார்க்குறவங்க இருக்காங்க 2 பேர். ஓரளவுக்கு நீட் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்க, இப்போ இந்த பைப்லேருந்து இன்னொரு அம்மா இதான் வேலை செஞ்சுட்டு இருப்பேன். இது தண்ணி போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கா, இங்கேருந்து ஒரு லைன் எடுப்பேன், இங்கேருந்து கொண்டாந்து இங்கே வச்சுக்குவேன். பைப்பை இங்கே வச்சுக்கிட்டு அங்கேருந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு இந்த கொல்லை பூரா பைப் லைன் போட்டு வச்சுருப்பேன். எனக்கு இந்த சின்ன பிள்ளைங்க விளையாடும்ல, அந்த மாதிரி எனக்கு கொல்லையில் பைப் லைன் போடுறது தான் எனக்கு வேலையே. பார்த்தீங்கன்னா இப்போ கொல்லை ஓரளவுக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ நான் உங்களுக்கு இந்த ஒரு வேலி ஒன்று க்ளீன் பண்ணியிருக்கோம், அதை காட்டுறேன் வாங்க. வடக்கு பக்கத்து வேலின்னு வச்சுக்கிடுங்க. இது வடக்கு சைடு வேலி. இந்த வேலியில் ஒரு பெரிய ஒதி மரம் ஒன்று இருந்துச்சு, அது அந்த புயலில் விழுந்துருச்சு. கஜா புயலில் நினைக்கிறேன், கஜா புயலில் விழுந்துருச்சு. இதில் இந்த வேலியை நாங்கள் இப்போ கிளியர் பண்ணோம். என்ன பண்ணுவோம்னா, இந்த சைடு வேலி கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லை. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த சைடு என்ன செய்வாங்க, பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம ஆள் இல்லைனாக்க இங்கே பாருங்க, இந்த மரத்தில் இதில் ஏறி குதிச்சு இந்த வேலியே இந்த இடத்துல ஒரு 4 அடி வேலி கம்பி எத்தனோண்டா இருக்கு பாருங்க. சரின்னு இப்போ என்ன பண்ணியிருக்கோம், புதுசாக கம்பி ரோல் வாங்கி போட்டு கட்டணும் இல்லையா, அது வரைக்கும் எடுத்து கட்டணும். திருப்பி புதுசாகவே கட்டிட்டோம். இப்போ அதில் இனிமே இது கொஞ்சம் தான் சிரமம் தான். பட் இருந்தாலும் இப்போ நம்ம அந்த சைடு தென்னை மட்டை வச்சு கட்டின மாதிரியே இப்போ இந்த சைடும் கட்டலாம் அப்படின்னு ஒரு ஐடியா.